Hi friends, welcome to Tasty Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது Bbq Buffalo Wings. இத வீட்லயே டேஸ்டியா ஈஸியா எப்படி செய்யறது நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போறேன். இத நீங்க வீட்ல ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். Chicken half kg. இந்த மாதிரி wings பீஸா வாங்கி வச்சுங்க. உப்பு half tablespoon. Red chilli half tablespoon. Soya sauce 1 tablespoon. இப்போ இத நல்லா mix பண்ணி ஒரு 10 minutes நம்ம தனியா வச்சுக்கலாம். இப்போ நல்லா mix பண்ணியாச்சு. இத நம்ம தனியா ஒரு 10 நிமிஷம் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து ஒரு பவுல் எடுத்துப்போம். அதுல மைதா 3 tablespoon, corn flour 2 tablespoon, ginger powder half tablespoon, garlic powder half tablespoon, red chilli half tablespoon, pepper powder half tablespoon, paprika powder half tablespoon. இப்போ நம்ம இத நல்லா mix பண்ணி வெச்சுப்போம். இப்போ நம்ம இத நல்லா mix பண்ணிட்டு நம்ம மேரினேட் பண்ண சிக்கனை இதல போட்டு நல்லா கோட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இத நல்லா mix பண்ணிக்கலாம். mix பண்ணிட்டு இத நல்லா எக்ஸ்ட்ரா இருக்க மாவுல கொஞ்சம் நல்லா தட்டிட்டு எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா நம்ம மாவுல போட்டு mix பண்ணியாச்சு. இதுல எக்ஸ்ட்ரா அந்த மாவுல நம்ம தட்டி தனியா எடுத்துக்கணும். இப்போ நம்ம அடுப்பு ஆன் பண்ணிட்டு இத பொரிச்சு எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் அடுப்பு நம்ம லோ ஃப்ளேம்ல வச்சிடலாம். லோ ஃப்ளேம்ல வச்சிட்டு நம்ம இந்த சிக்கனை பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒரு 30 செகண்ட் நீங்க எண்ணெயில போட்டதுக்கு அப்புறம் இத கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாம விடுங்க. இது கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகும். நம்ம போட்ட மாவுல தனியா வராம இருக்கும். ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு இத எண்ணெயில போட்டுட்டு அப்படியே விட்டுடுங்க. 30 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் நம்ம இத திருப்பி விட்டுக்கலாம். அடுப்பு லோ ஃப்ளேம்ல வைங்க. அப்பதான் நமக்கு வந்து கோல்டன் பிரவுன்ல வரும். உள்ளேயும் நல்லா குக் ஆகும். ஒரு 30 செகண்ட் பிரேக் விட்டுட்டு இத திருப்பி போட்டுட்டே இருங்க. அப்பதான் ஈவனா குக் ஆயிடும். ஒரு 15 to 20 மினிட்ஸ் இத நல்லா நம்ம லோ ஃப்ளேம்ல குக் பண்ணிட்டு இப்போ நம்ம தனியா எடுத்துக்கலாம் இத. அடுத்து நம்ம இன்னொரு pan எடுத்துட்டு அதுல 1 டேபிள்ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ இந்த டைம்ல நம்ம இதுல 3 டேபிள்ஸ்பூன் பார்பிக்யூ சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். பார்பிக்யூ சாஸ் ஆட் பண்ணிட்டு ஒரு 2 மினிட்ஸ் நம்ம நல்லா இத கலரி விடலாம். அடுத்து நம்ம இதுல 2 டேபிள்ஸ்பூன் chili sauce ஆட் பண்ணிக்கலாம். chili sauce ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் mix பண்ணி விட்டுங்க.
இப்போ நம்ம இதில் 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கடைசியாக நம்ம இதில் 2 டேபிள் ஸ்பூன் தேன் ஆட் பண்ணிக்கலாம். தேன் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. ஒரு 2 to 3 மினிட்ஸ் இதை நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க. 2 to 3 மினிட்ஸ் இப்போ நம்ம நல்லா இதை குக் பண்ணியாச்சு. இந்த டைமில் நம்ம இதில் சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் ஆட் பண்ணிட்டு இப்போ நம்ம நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். சிக்கன் போட்டு 30 செகண்ட் நல்லா கலரி விட்டு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். 40 மினிட்ஸில் சுட சுட பார்பிக்யூ விங்ஸ் வீட்லேயே ரெடி பண்ணியாச்சு. இதை நீங்கள் வீட்டில் பசங்களுக்கு ஈவினிங்கில் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.